174(1) கீழ் நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையினுடைய கூட்டத்தினை வருகிற பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி காலை 10 மணிக்கு தலைமைச் செயலக வளாகத்தில் அமைந்துள்ள சட்டப்பேரவை மண்டபத்தில் கூட்டியுள்ளார்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 176(1) கீழ் அந்த கூட்டத்தில் நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்தவும் உள்ளார்கள். மேலும் தமிழ்நாடு நிதியமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள் 2024-25ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையினையும் வருகிற 19ஆம் தேதி அன்று தாக்கல் செய்ய உள்ளார்கள். தொடர்ந்து 20ஆம் தேதி 2024-25ஆம் ஆண்டுக்கான முன்பண மானிய கோரிக்கையினையும் வருகிற 21ஆம் தேதி 23-24ஆம் ஆண்டிற்கான முன்பண செலவு மானிய கோரிக்கையினையும் தாக்கல் செய்ய உள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 12ஆம் தேதி காலை 10 மணி. இல்லை, அது பிஎஸ்சி நம்ம பிஎஸ்சி கமிட்டி தானே கூடி முடிவு பண்ணும். அது யார் வேலை சொல்லுங்க? நீங்கள் அரசு வேலை. அரசு அந்த பணியை கரெக்டாக செய்திடும். சர்ச்சை நம்மளால் ஒன்றும் இல்லைல்ல. சட்டப்பேரவை தலைவர்னாலே அரசாலேயோ எந்த சர்ச்சையும் வரல. நல்லா இருக்கும் இந்த வருஷம். எதிர்கட்சி தலைவர் அந்த துணை தலைவர் அந்த பஞ்சாயத்து என்ன நீங்களே சொல்லிட்டு நீதிமன்றத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. நீதிமன்றம் சட்டப்பேரவையோ சட்டப்பேரவை தலைவரையோ கட்டுப்படுத்தாதுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ நீதிமன்றத்தில் போய் அவங்க கேட்டிருக்காங்க. நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்குதோ அது வேறு சமாச்சாரம். ஆனால் சட்டப்பேரவைக்குள்ளே ஒரு உறுப்பினரை எங்கே அமர வைக்கணுங்கிறது முழு உரிமையும் சட்டப்பேரவை தலைவருக்குத்தான் உண்டுன்னு சொல்லி நானும் சொல்கிறேன். இதுக்கு முன்னால் இருந்த மாண்புமிகு சபாநாயகர் தனபால் அவர்களும் அதை சட்டமன்றத்திலேயே வெளிப்படையாக சொல்லியிருக்கின்றார்கள். அது உங்களுக்கு பல முறை நம்ம அதை சொல்லியாச்சு. திரும்பவும் அதை நினைவுபடுத்த வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். சரிங்களா? தமிழ்நாடு ஆளுநர் மாண்புமிகு RN ரவி அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 174(1) கீழ் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கூட்டத்தினை வருகிற பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி காலை 10 மணிக்கு கூட்டியுள்ளார்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் விதி 176(1) கீழ் நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் அன்றைய தினம் காலை 10 மணிக்கு கூட இருக்கின்ற சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை நிகழ்த்துகின்றார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு நிதியமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள் பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி 2024-25ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையினையும் 20ஆம் தேதி 2024-25ஆம் ஆண்டிற்கான முன்பண மானிய கோரிக்கையினையும் 2023-24ஆம் ஆண்டுக்கான நம்முடைய கூடுதல் செலவுக்கான நிதியினையும் அறிக்கையாக தாக்கல் செய்ய இருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நான் சொன்ன 3 வருது. அப்புறம் படிப்படியாக உங்களுக்கு நீங்கள் என்ன தேவையோ சொல்லிக்கிடுவோம்.